ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. மூத்த ஆசிரியர் பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய எங்கள் வேதியியல் ஆசிரியர் உயர் திரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கு அவருடைய மாணவர் செல்லப்பிள்ளை மேட்டுப்பட்டி மதியழகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி செய்வார் என்பதை அனைவரும் நல்லா கைதட்டுங்க. அப்படி சபாஸ், அப்படித்தான். நமது பள்ளியின் முன்னாள் முதுகலை ஆங்கில ஆசிரியர் அவர்களுக்கு, பாசமிகு மாணவர் அவர்கள் மாடசாமி ஐயா அவர்களுக்கு நமது முன்னாள் மாணவ சங்கத்திலிருந்து அண்ணா மணிஷ் சிவனேஷ். ஓகே, தேங்க்யூ. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அவர்களுக்கு அவருடைய மாணவர் அக்னி பாண்டியன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி செய்வார். நல்லா கைதட்டுங்கப்பா. நன்றி. எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது உடல் கல்வி ஆசிரியர் மரியாதைக்குரிய ஐயா போற்றுதலுக்குரிய மனோகரன் சார் அவர்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு ராஜவேல் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி செய்வார். நல்லா கரகோசங்களை கைதட்டுமாறு மாணவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராஜவேல் சார் அவரிடம் படித்து அவரிடமே உடற்கல்வி ஆசிரியராக பெற்று அவருக்கே சிறப்பு செய்கிறார். நல்லா மாப்பிள்ளைக்கு நல்லா ஒரு கைதட்டல் கொடுங்க. சூப்பர். மரியாதைக்குரிய நென்மேனி மேட்டுப்பட்டியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழி 2002-2005 மாணவி அன்னலட்சுமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி செய்வார். அனைவரும் நன்றாக சொல்றதுக்குள்ளே கைதட்டணும்டா, அதாட நல்ல பிள்ளை. முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களையெல்லாம் ஓட விட்டு விரட்டி விரட்டி அடித்த அவர் அடித்ததால் நாங்கள் இன்று பெரிய நிலையில் இருக்கிறோம். எங்கள் மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் ஆசிரியராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து புகழின் உச்சத்திற்கே சென்ற எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அம்மா முருகம்மாள் அவர்களுக்கு எங்கள் முன்னாள் மாணவி ஆதிலட்சுமி அவர்கள் மரியாதை செய்து பொன்னாடை போர்த்தி மரியாதைக்குரிய எங்கள் போற்றுதலுக்குரிய பிசிக்ஸ் சார் அவர்களுக்கு 10ஆம் வகுப்பிலே 3 பேர் சேர்ந்து பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி செய்கிறார்கள். மாப்பிள்ளை ராஜேஷ் கண்ணன் 10ஆம் வகுப்பு தேர்விலே முதல் இடம் பெற்றவர். எல்லாரும் நல்லா கைதட்டுங்க ராஜேஷ் கண்ணனுக்கு. ரைட். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் தமிழம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாயகன் மாரீஸ்வரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி செய்வார். எல்லாம் நல்லா கைதட்டுங்க. ரைட். புகைப்படம் எடுத்துக்கப்போ ரொம்ப முக்கியம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வரலாற்று ஆசிரியை நான் அவங்கள பிட்டடிக்கும் போது என்னை பிடிச்சி அடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வாத்தியாரானேன்.
ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் நாங்கள் படிக்கையில். அந்த அம்மா அவர்களுக்கு தற்பொழுது மதிப்பிற்குரிய பிரிண்டர்ஸ் சிவகாசியில் வைத்திருக்கக்கூடிய 2002 2005 முன்னாள் மாணவர் சிதம்பரம் அவர்களும் எங்கள் அன்பிற்கினிய நண்பன் ராஜேந்திரன் அவர்கள் இருவரும் பொன்னாடை போர்த்தி நல்லா கைதட்டு. அந்த மாதிரி டீச்சர்லாம் உங்கள்ட்ட படித்து கொடுத்து வைக்கல. நல்லா கைதட்டுங்க. திருவிழாவாச்சு முதல் குடித்த மலபார் பீடி. கலங்கம்பட்டி போட்டு டீச்சர் வாங்க. கோமதி ஆசிரியர்களுக்கு எங்கள் மரியாதைக்குரிய நண்பர் தேவராஜ் வீரச்செல்வி நல்லா கற்பகவல்லி மூவரும் முத்தான முத்துக்கள் எங்கள் அம்மா கோமதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி செய்வார். உங்கள் கர ஓலைகள் அப்படித்தான், இதுதான் கரெக்டு. இப்போ கைதட்டு தான் கரெக்டா. பள்ளியிலே படித்து பள்ளியிலே பதவி பெற்று பள்ளியிலே ஆசிரியராகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த ஆசிரியருக்கு நல்லா கைதட்டுங்க. இந்த பள்ளிக்கூடத்திலே படித்து இந்த பள்ளிக்கூடத்திலே டீச்சரு. இவர்களுக்கு ஆதிலட்சுமி அவர்கள், தங்க முடியம்மாள் நென்மேனி, ஆதிலட்சுமி என் மேற்பட்டி அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி செய்வார். முதல் சேர்த்த முண்டியல் அன்போடு மேடைக்கு அளிக்கிறோம். எங்கள் அக்கா எங்கள் ஸ்கூல்லே படித்து எங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து உங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வேதியியல் ஆசிரியர். அவங்க படிக்கையில் வந்து 1 வருஷம் படித்தாங்க, வீட்டை விட்டே போக மாட்டாங்க. அவ்வளவு இறுக்கமாக உட்கார்ந்து வைராக்கியம்தான் ஒவ்வொரு மனிதர்களும் உயர்வடை செய்யும். அப்படி வைராக்கியமாக படித்து வேலைக்கு வந்த எங்கள் கோசு உண்டு என் உடன் பிறந்த சகோதரி என்பதை பெருமையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கர ஓசைகளை தட்டுமாறு இந்த பொன்னாடைகளை என் மதிப்பிற்குரிய மாப்பிள்ளை நானே போகிறேன்ப்பா. கைதட்டு போய் நல்லா கைதட்டு. படித்து இப்போ இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு திரு வேல்மணி சார் அவர்களை மேடை கலைக்கிறோம். வேல்மணி ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் நத்தத்துப்பட்டியின் மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய மாப்பிள்ளை சேவகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சிகிறார். நத்தத்துப்பட்டியை சேர்ந்த சேவகன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சி செய்கிறார். மாணவர்களுக்கு சோறு போட்ட ஒரே குரூப் இந்த 2002 2005 நல்லா கைதட்டுங்க. அவங்களுக்கு 2000 2002 நல்லா கைதட்டுங்க. எங்கே இப்படி சாப்பாடு போட்டதில்ல, யார் இப்படி நோட்டு புக் வாங்கி கொடுத்ததில்ல. ரைட், நீங்கள்லாம் நல்லா படிக்கணும். ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பள்ளிக்கூடத்திலே கடைசி மார்க் நான் தான். ஆனால் நான் தான் முக்கியமான வாத்தியார். ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு டீச்சர் பிடிச்சாங்க, முருகம்மா டீச்சர் எட்டி உதச்சிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, படிப்பே வராது. இன்றைக்கி சிறந்த தமிழாசிரியர் 8 ஆண்டுகளாக 100% எடுத்திருக்கேன். அதனால் வந்து உங்கள் பெற்றோர்கள் வைக்கக்கூடிய வைராக்கியத்தை, இலக்கை நீங்கள் விட்டுவிடாமல் கடைசி வரை பிடித்து வெற்றி இலக்கை அடைய வேண்டும் என்று முன்னாள் மாணவர்கள் 2000 2002ஆம் ஆண்டு சார்பாக அன்போடு உங்களை கெஞ்சி கேட்டு உங்கள் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாரம்பரியமிக்க 170 ஆண்டுகளாக சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாகவே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி மன்னர் மேல்நிலை பள்ளி. மிக இராணுவம் போல் இருக்கும். 75 வாத்தியார் 2000 பேர் படிக்கிறாங்க. சும்மா தீயா இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இப்பொழுது பழனிசாமி சார் அவர்களை சில வார்த்தைகள் பேசுவார். தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்று என்போல் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்குகிறேன். இந்த பள்ளியின் பெருமை அளவிட முடியாது. நான் திருவண்ணாமலை, வட ஆற்காடு திருவண்ணாமலையில் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன் முதல்ல அங்கே. அப்போது ஆர்கே பெருமாள் என்று ஒரு எம்எல்ஏ, நம்ம ராமலிங்காபுரம் சாத்தூர்காரர், அவர் எனக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தார். 82 இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்தேன். 2016 இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறினேன். வேறு எங்கேயும் நான் போக விரும்பவில்லை. என் தகப்பனார் சொன்னது, கிராமத்து பள்ளிக்கூடத்துக்கு நீ போகிற, மக்கள் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க,
ஆசிரியர்னா அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க, மரியாதையோடு இருப்பார்கள் என்றார்கள். நான் அதை அளவுக்கு மீறி அனுபவித்து மிகுந்த சந்தோஷத்தோடு கடைசி வரை பணியாற்றி இந்த பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்றேன். நான் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி மாணவர்களை கூட்டமாக வச்சு சினிமா போடணும்லாம் ஆசைப்படுவேன். 2 ரூபா வசூல் பண்ணுவோம். அதில் கடைசியில் ஒரு 300 ரூபா மிச்சம் கிடைக்கும். அந்த டிவி கொண்டாந்து போட்டது வச்சதெல்லாம் செலவெல்லாம் போக ஒரு 300 ரூபா மிச்சம் கிடைச்சது. அப்போ மேட்டுப்பட்டியில் கருப்பையா என்று ஒரு ஆசாரி இருந்தார். இப்போ அந்த பெரியவர் தவறிட்டார். அவர் நம்ம பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் தச்சு வேலை நிறைய செய்தவர். கருப்பையா என்கின்ற அந்த மேட்டுப்பட்டி பெரியவரிடம் சொன்னேன், எனக்கு மாணவர்களுடைய பேச்சாற்றல் வளர்க்கணும், நின்று பேசுகிற மாதிரி இருக்கணும், எனக்கு இப்படி ஒன்று செய்து கொடுக்கணும்னு சொன்னேன். அந்த மாதிரி இவ்வளோ ரூபா தான் தருவேன், அதுக்கு மேலே என்கிட்ட கிடையாது, பள்ளிக்கூடத்தில் மரம் நான் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். அவர் செய்து கொடுத்த மேடையில் இன்று நான் நின்று கொண்டு இருக்கிறேன். இந்த மேடை மறந்துடாதீங்க, அவருக்கு கொடுத்த 300 ரூபா இந்த மேடை நிற்கிது. ஆமாம், இது மாதிரி எத்தனையோ மலரும் நினைவுகள் நிறையா இருக்குது. மாணவ செல்வங்கள் நிறைய மரங்கள் நட்டினாங்க, வச்சாங்க, எத்தனையோ ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். பெற்றோர்கள் அவ்வளவு சந்தோஷப்படும்படியாக நடந்து கொண்டார்கள். ஸோ மாணவர்களுக்கு நான் இந்த இடத்துல நான் வேண்டுவது பெருசாக என்னும் இல்லை. நிறையா நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நிறையா சொல்லிட்டாங்க. இப்போ பழைய மாணவர்கள் அவர்கள் எல்லாம் இன்று பெற்றோர் ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று நான் சொல்ல விரும்புவது, ஒரு சிலவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் ஒரு சிலவற்றை கூறி முடித்துக் கொள்கிறேன். பேணுங்கள், சின்ன குழந்தைகளாலும் சரி பெரியவங்களாலும் சரி உடல் நலம் வேணுங்கள். இந்த உடல் நலம் என்று வருகின்ற பொழுது நாம் எதை அடிப்படை ஆதாரமாக வைத்துக் கொள்வது? நான் சாப்பிட்ற சாப்பாடு ஆதாரமாக எடுத்துக்கிறதா, நீங்கள் சாப்பிட்றத எடுத்துக்கிறதா? ஒரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பரிணாமம் உங்களுக்கு எந்த குரங்கும் வைத்து சாப்பிடவில்லை, எந்த குரங்கும் எண்ணெய் ஊற்றி சாப்பிடவில்லை, எந்த குரங்கும் ஜீனி போட்டு, எந்த குரங்கும் உப்பு போட்டு சாப்பிடவில்லை. இவையெல்லாம் நமக்கு விரோதிகளாக இன்று இருக்கிறது. இதெல்லாம் என்ன ஜங்க் ஃபுட்னு அதையும் சேர்ந்துக்கிடுச்சு. மாவுகளில் செய்கிற பொருள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதனால் நாம் உடல் நலம் பேண வேண்டும் என்றால் எண்ணெய், உப்பு, அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நாம் குறைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் நலம் மிக முக்கியமானது. ஏனென்றால் புலால் மறுத்தல் இருக்கா இல்லையா? அதிகாரம் இருக்கு, 10 பாட்டு. மாமிசம் நாம் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு குறைத்து கொள்ளுங்கள். கள் கிட்டத்திலே போகாத, கள், மது போன்றவை நம் கிட்டத்திலே வரக்கூடாது. இதெல்லாம் நம்மளை பின்னுக்கு இழுத்துரும். எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் அவனை பின்னுக்கு இழுத்து போட்டுரும். அதனால் எல்லாரும் உடல் நலம் பேணுவது மிக முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புவது, உள்ளம் நலத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் உள்ளம் நல்ல மகிழ்ச்சியோடு இல்லை என்றால் திருப்பதி லட்டை தின்னாலும் அது கசக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு இன்னும் ஒரு சிறு கதை ஒன்று சொல்லுகிறேன். இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு கதைன்னா பிடிக்குமே, சொல்லலாமா? சொல்ல நல்ல கவனி. இங்கே ஒரு பாண்டிய மன்னன் இந்த பக்கத்தில் இருக்கான், அண்ணங்காரன். இந்த பக்கத்தில் தம்பிக்காரன், அவன் ஒரு ராஜா. அண்ணன் தம்பி. இப்போ 2 பேரும் தமிழில் சிறந்த மன்னர்கள். தமிழில் சிறந்த மன்னர்கள்னா பாடல் எழுவது, பாடல் எழுதக்கூடியவர்களுக்கு ஆதரவு அளிப்பது, இப்படி ஒரு. இப்போ தம்பி ஒரு பாடல் எழுதி அண்ணனுக்கு அனுப்புகிறான். அங்கே அண்ணன் அந்த பாடலை தன் மனைவியோடு உட்கார்ந்து வாசித்து பார்க்குறான். தம்பி எழுதின பாடலை
அண்ணன் தன் மனைவியோட உட்காந்து வாசித்து பார்க்குறான். அப்போ அண்ணன் மனைவி என்ன சொன்னா, இது என்ன உங்கள் தம்பி பாட்டு எழுதியிருக்காரு, நாய் குறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. அண்ணன் மனைவி என்ன சொல்லிட்டா, இது என்ன உங்கள் தம்பி நாய் குறைக்கிற மாதிரி பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு. இந்த தகவல் தம்பியோட அரண்மனைக்கு வந்துருச்சு. கவனி, தம்பியோட அரண்மனைக்கு வந்துருச்சு. உடனே தம்பிக்காரனுடைய மனைவிக்கு எவ்வளவு கோபம் வரும். இது என்ன உங்கள் அண்ணன் மனைவி இப்படி ஒரு கமெண்ட்டு கொடுத்துட்டாங்க, அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு, நீங்கள் ஆம்பளை தானே, உடனே அந்த நாட்டின் மேலே படையெடுங்கன்ட்டான். அந்த நாட்டின் மேலே. ஆமாம், இப்போ யார் யார் மேலே படையெடுக்க போகிறது? தம்பி அண்ணன் மேலே படையெடுக்க போகிறான். ஒரு சின்ன பாட்டு பிரச்சனையை உண்டாக்கிருச்சு. அப்போ அண்ணனுக்கு தகவல் தெரிய வருது. அவன் ஒரு பாடல் எழுதி தம்பிக்கு அனுப்புகிறான். அந்த பாடலை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஏன்னா தம்பிக்கு புத்திமதி சொல்லணும்ல. அவன் எழுதின பாடல் என்னன்னா, செங்கதிரோன் மைந்தனையும் தென் இலங்கை வேந்தனையும் பஞ்சமரில் அர்ஜுனனையும் பாராதே, விஞ்சு விரதமே பூண்டு இந்த மேதினியை ஆண்ட பரதனையும் ராமனையும் பார் அப்படின்னு எழுதி. முதல்ல சொன்னது என்னன்னு கேட்டால், செங்கதிரோன் மைந்தன் சுக்ரீவனும் வாலியும் ஒருத்தரை அடிச்சுக்குவாங்க. அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்குவாங்க, உடம்பால் மோதி அடிச்சுக்குவாங்க. அடுத்து தென்னிலங்கை வேந்தன் இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு மதிப்பளித்ததனால் அது ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய செல்வங்கள், பிள்ளை செல்வங்களை கிட்டத்தில் வச்சிருக்கிறது, அது ஒரு மகிழ்ச்சி. இப்படியெல்லாம் நாம் உறவுகளை நல்ல முறையில் காப்பாற்றி வந்தால் நமக்கு மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. அந்த உறவில் மட்டும் நம்ம குறைவு வைக்கக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடம் அல்லது எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்கே உங்களால் ஒரு உறவு கெடக்கூடாது. எந்த இடத்திலும் நீங்கள் ஒரு உறவை கெடுத்து விடாதீர்கள். உறவு மேம்பட என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்கள். என்றும் மகிழ்ச்சியே என்று கூறி, எல்லா மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய நல்ல ஆசீர்வாதங்களை கூறி, இந்த வாய்ப்பளித்த நம்முடைய பழைய மாணவர்கள், இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், தலைமை, என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிக்கும் நாங்கள் அடையும் முயற்சிகள் திருவினையாக்கும் அளவிற்கு நாங்கள் உறுதியோடு பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியை ஏற்று ஐயா அவர்கள் சாதாரணமாக இருந்த கற்களை கூட சிலையாக வடித்துள்ளோம் இப்பள்ளியில் என்ற கருத்தினை நமக்கு கூறியுள்ளார். ஏனென்றால் பல பிரச்சனைகள் இடையில் நமது பள்ளி நன்றாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பல முன்னேற்ற பாதையில் பலரிடம் சென்று பல விஷயங்களை செய்துள்ளார் என்பதை அவர் தனது கருத்துக்களில் கூறினார். நன்றி ஐயா, வணக்கம். நமது முதன்மை கல்வி அலுவலராக பணிபுரிந்த அம்மா முருகம்மா அவர்களை தனது உரையை ஆற்ற வரவேற்கிறேன். இந்த இணைய விழாவில் பங்கேற்றுள்ள இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், என்னோடு பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், தற்போது பணிபுரிகிற ஆசிரியர்கள் அனைவருக்கும், என்னுடைய அன்பு குழந்தைகள் அனைவருக்கும், இந்நாள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும், என்னுடைய மாணவர்களுடைய குடும்பங்கள், அவருடைய குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பின்பு எங்களுடைய குழந்தைகளை, மாணவ செல்வங்களை, பழைய மாணவர்களை பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் எல்லாரும் எங்களோடு கூட பணிவந்த ஆசிரியர்களை நீண்ட நாள் பார்க்கவில்லை, எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் வெகு தூரத்திலிருந்து, தொலைவிலிருந்து கட்டாயம் வர வேண்டும் அப்படி என்ற நோக்கத்தோடு வந்தேன். அனைவரையும் பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சி. அன்பார்ந்த குழந்தைகளே, இந்த மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிற மாணவர்கள். நாங்களாம் நாகராஜன் சார் சொன்னது மாதிரி என்னையெல்லாம் சொல்லுவாங்க ஹிட்லர்னு சொல்லுவாங்க. கடுமையாக
இருந்தாலும் எதுக்கு அப்படி ஆசிரியர்கள் மாணவர்கிட்ட கடுமையாக இருக்கிறாங்க? மாணவர்கள் ஏதாச்சும் கொடுப்பாங்க, ஏதாச்சும் செய்வாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. எல்லா மாணவர்களும் நன்றாக சிறந்த இடத்துல போய் அமர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அனைத்து மாணவர்களுமே மாணவர்களை கண்டிப்பது, அன்பாக வழி நடத்துவது எல்லாமே. அப்போது உள்ள மாணவர்கள் அவைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தற்போது உள்ள மாணவர்களுக்கு சமுதாய சீரழிவு ஏராளம். அதனால் மாணவர் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அதெல்லாம் நீங்கள் எதிர்நோக்காமல் உங்களுடைய நோக்கம் நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய வீட்டுக்கு, நாம் படித்த பள்ளிக்கு, நம்மை பெற்ற தாய் தகப்பனுக்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அனைத்து மாணவர்களுமே செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பள்ளிக்கூடமானது மாணவர்களை பண்படுத்தக்கூடிய ஒரு இடம். ஆசிரியர்கள் என்ன சொன்னாலும் முதலாவது கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள். ஆசிரியர்கள் நம்முடைய நலனை மட்டுமே கருதுவார்கள் என்ற எண்ணம் மாணவர்களுக்குள்ளே வரும் பொழுது நிச்சயமாக ஆசிரியர்கள் மீது தவறான எண்ணம் மாணவர்களுக்குள்ளே வராது. அதனால் அன்பான குழந்தைகளே, உலகம் எதெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் நோக்கி ஓடாதீங்க. பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ, நீங்கள் குடியிருந்த கோயில் கட்டாயமாக நீங்கள் அதை வருத்தப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் நீங்கள் உங்களோட வாழ்வை மட்டுமே கருத்தில் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் ஒரு ஏணி, உங்களை உயர விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதுதான் அவங்களோடது. அந்த ஆசிரியர்கள் புண்படுமாறு மாணவ செல்வங்கள் நடந்து கொள்ளாமல் அனைவரும் இருந்தீங்கன்னா இப்பொழுதுள்ள மாணவர்கள் எல்லாரும் சிறந்த மாணவர்கள், கீழ்ப்படிவாங்க. என்ன சொல்லுவாங்களோ செய்ய மாட்டாங்க. செய்யாதவங்களையும் படிக்க முடியலை அப்படின்ற சொன்ன பசங்களை கூட நாங்கள் இதை செய்யணும்னு நினச்சி படிக்க வைப்போம், படிச்சிடுவோம். அதனால் மாணவர்கள் எல்லாரும் இப்போ சிறப்பான நிலைக்கு வந்திருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் வாழ்க்கையில் பல படிகளை தாண்டி என்ன சிறப்பான நிலையில் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஆண்டிலும் இந்த பள்ளியானது சிறப்பான தேர்ச்சி வர வேண்டும். மண்டபத்திலையும் இந்த தலைமை ஆசிரியர் மண்டபத்தில் இருந்தாங்க. என்ன ஸ்கூலுமா உங்கள் ஸ்கூலு? அலகானூரில் இருந்தாங்க. அங்கேயும் ஸ்கூல் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கூல் தான். ஆனாலுமே இல்லை, அந்த ஸ்கூலில் காட்டிலும் நம்ம ஸ்கூல் நல்ல ஸ்கூல், அப்படி தானே? நம்ம ஸ்கூல் பாரம்பரியம் மிக்க ஸ்கூலு. இது 900 பிள்ளைய படித்தாங்க. எல்லா பிள்ளைகளுமே கீழ்படிவாங்க, எந்த பிள்ளைகளும் கீழ்படியாமல் இருக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் அப்படி ஒரு இதில் இருந்ததுனால தான் இன்றைக்கி சிறப்பான நல்ல முத்துக்களாக வந்திருக்காங்க பாருங்கள். அவங்களெல்லாம் பார்க்கல மனசார குளிரும். இன்றைக்கி தான் நல்லா நான்லாம் கண்ணை மூடுவேன். ஒரு நாள் நினைப்பேன், ஆண்டவரே எங்கள் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும். நான் எப்போயும் நினைப்பேன், நான் ப்ரேயர் பண்ணல, என்கிட்ட படித்த ஒரு பையன் கூட சோட போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணுவேன். அது மாதிரி உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை நினைக்கணும். மாணவர்கள் ஆசிரியர்கள் உங்களை நம்பி உட்காந்துருக்காங்க, பின்னாடி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஒரு விதமாக பேசுகிறீங்க. அப்போ உங்களுடைய பள்ளியோட பேர் என்ன நினைப்பாங்க? நாங்கள் என்ன நினைப்போம்? நாங்கள் இருக்கையில் அப்படி இருக்க மாட்டாங்க, கண்ட்ரோலாக இருப்பாங்க. இப்போ இருங்க உங்கள் ஸ்கூலை பற்றி திறக்கிறோன்னு நினைப்பாங்கல்ல, பிள்ளைய கட்டுப்பாடாக இல்லைன்னு சொல்லி. அப்போ உங்கள் ஆசிரியர்களுக்கு என்ன மரியாதை தேடி கொடுக்குங்க? அப்படி இருக்கக்கூடாது, சரியா? நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. நீ கண்ட்ரோல் பண்ணால் தான் பாடம் படிக்க முடியும், உனக்குரிய காரியங்களை செய்ய முடியும். இப்போ உள்ள இந்த உலகத்து காரியங்கள் பூரா எந்நேரம் பொம்பளை ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளே செல்லை பார்த்துக்கிட்டே இருக்குது. பையன் வர ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரியா வரைக்கும் செல்லை பார்த்துக்கிட்டே வரான். பக்கத்தில் கடையில் செல்லை கொடுத்துட்டு வரான். எத்தனை செல்லை நான் பிடிங்கி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்க. உங்களை அழிச்சிக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் மாணவ செல்வங்களே கண்டிப்பாக நோன்னு சொல்லி அவாய்ட் பண்ண பழகுங்க. அப்போ தான் நாட்டில் நீங்கள் சிறந்த முத்துக்களாக நீங்கள் விளங்க முடியும், நாட்டுக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும், உங்கள் வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உன்னைய பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இவங்க வேணும், இவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அனைவரும் சிறப்பான நிலைக்கு வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருமே சொல்கிறாங்க, ஓட ஓட விரட்டுவாங்க, எங்களை அடிப்பாங்க, மிதிப்பாங்க அப்படின்றாங்க. அத்தகைய செயல்களில் செய்தார்கள். அப்போ உள்ள மாணவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். தற்சமயம் இப்பொழுது நமது மாணவர்கள் அமைதியாக அமர முடியவில்லை என்ற கவலையோடு தனது உரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். மேலும் இவர்கள் ஓட ஓட விரட்டி அடித்த காரணத்தால் தான் உயர்ந்த இடத்தில் கண்டு இப்போது உள்ளம் குளிர்கிறது என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்று உறங்குவேன் நன்றாக என்று.
காயப்படுத்தி பார்ப்பதற்கு ஆசிரியர்கள் விருப்பமல்ல. காயப்படுத்துவதற்கு முன்பாக அந்த ஆசிரியரின் இதயம் எவ்வாறு காயம் பட்டிருந்தால் உங்களை காயப்படுத்தி இருக்கும் என்பதை யோசித்து செயல்படுங்கள் மாணவர்களே. நன்றி. மாலை வணக்கம். இப்போ நான் வணக்கம் சொல்ல, நீ சொல்லணும்ல. யார் சொன்னாலும் என்ன செய்யணும்? வணக்கம் சொல்லணும். ஓகேயா? சரி. 2002 அந்த பழைய மாணவர்கள் என்ன செய்ய உற்சாகமான ஒரு விருந்து கொடுத்தாங்களா கொடுக்கலையா? எப்படி இருந்துச்சு? நல்லா சாப்பிட்டு உறக்கம் வருதா? ரைட், சந்தோஷம். சரி, ஒரு 3 நிமிஷம் சொல்லிட்டேன்னா இப்போ அரை நிமிஷம் போயிடுச்சு. சரி, நான் ஒன்று சொல்வேன், செய்வியா? சரி, 1 சொல்ல உடனே ஒரு கை தட்டுறேன், 2 சொன்னோன்னா 2 கை தட்டணும், 3 சொல்லணும்னா என்ன செய்யணும்? 3. சரியா? சரி, 5 நிறையா தட்டுறல. நீ மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு அனைத்து பாடங்களையும் என்ன செய்ய நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும் என்று அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எனக்கு என்ன கவலைன்னா அதில் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுங்க. ஆனாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது ஒரு வருத்தம். ஏன்னா நம்மளை வந்து கண்காணிக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. இதே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போனேன்னா 5000 பேர் இருப்பாங்க, ஒரு சின்ன சத்தமே வராது. சரியா? அதை நம்ம முதல்ல பழக்கப்படுத்தணும். நம்மகிட்ட வந்து யாராவது அமைதியாயிருன்னு சொல்லவே விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்மளை வந்து எப்போவுமே நம்முடைய பர்சனலை நம்மளை வந்து சுட்டி காட்டி நீ உன்னை வந்து நம்மளை மேற்கொள்ள விடக்கூடாது. இப்போ என்ன அதிகாரி சொல்லுவாங்க, நீங்கள் அது சரியில்லை, குப்பை போட்டிருக்கு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது அதிகாரியுடைய கடமை. உங்களை வந்து என்ன சொல்லக்கூட விடாது, குற்றத்தை சொல்லக்கூட விடக்கூடாது. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? கீழ்ப்படிதல். எப்போவுமே கீழ்ப்படி நமக்கு முக்கியம். அந்த கீழ்ப்படிதல் மாணவர்கள்ட்ட இல்லை, பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அமைதியாக இருந்து பழகிடுங்க. 2வது, நம்முடைய இடத்தை பாருங்க, ஒரு பெரிய ஒரு ஆள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் ஊரில் கூட ஒரு சின்ன இடம் கூட யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு அடிக்கு கூட ரொம்ப சண்டை போடுவாங்க. அப்படி பார்த்தேன்னா 11.25 ஏக்கர் யார் கொடுப்பாங்க? அப்படி உங்களுக்காக ஒருத்தர் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் ஊரை கம்பேர் பண்ணும்போது ஒரு அடிக்கு சண்டை போடுவாங்க, இங்கே அவ்வளோ இடத்த கொடுத்துருக்காங்க. மாணவர்களுக்கு அதனுடைய மதிப்பே தெரியல. சரியா? இன்னைக்கு 3வது, நம்ம ஊர் நம்ம பள்ளி. அப்படி நம்முடைய அரசு இப்போ புதிய ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. இந்த அரசு வந்து இந்த திட்டத்தினால தான் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் நம்முடைய ஸ்கூலுக்குள்ளே வராங்க. முன்னுக்கு யாருமே வந்தது கிடையாது. இப்போ நான் முதல்ல வேலை பார்த்த ஸ்கூல்லையும் அவங்க 1 கோடிக்கு மேலே ஒரு பில்டிங் செஞ்சு கொடுத்தாங்க, அவங்களுடைய சொந்த முயற்சி. இப்போ நான் கூட சில நேரம் 1 ரூபா கொடுக்கணும்னா யோசிப்பேன். ஆனால் அந்த ஊர் மக்கள் வந்து 1 கோடி மேலே நம்முடைய மாணவர்கள், நம்முடைய பிள்ளைங்க வந்து கீழே உட்காந்துருக்காங்க, வகுப்பறைகள் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி அந்த நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்தில் வந்து வகுப்பறைகள் கொடுத்தாங்க. அதே மாதிரி நமக்கு இங்கே முதல் தடவையாக 2000-2002 பேட்ச் ஒரு மாணவர்களின் சங்கமம் அப்படி ஒரு நல்ல ஹெட்டிங்கை போட்டு அவங்க வந்து அவங்களுக்கு இந்த ரூபாய் இருந்தால் அவங்க பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவாங்க இல்லையா? நம்ம யாருன்னே தெரியாது, ஆனால் நமக்கு சாப்பாடு போட்டாங்க. இந்த காலத்தில் 1 ரூபாய் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க எல்லாருமே சந்தோஷமாக அவங்க பாக்கெட்லேருந்து நம்ம கலையணுன்னா ரொம்ப சங்கடமாக இருக்கும். எனக்கு இந்த தலைமை ஆசிரியர் பொறுப்பில் வந்த பிறவே ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன்னா நிறைய பணம் நம்மக்கிட்ட இருந்து போகும். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைமை ஆசிரியருக்கு நிறைய பணம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய பாக்கெட் மணி அப்படி போகும்போது கொஞ்சம் கவலையாக இருக்கும். அதை இப்போ தேர்த்திக்கிட்டேன். ஆனால் அப்போ அதே போல் தான் அவங்க வேலை பார்த்தாலுமே அவங்களும் உங்களை யாருன்னே தெரியாது. முன்னால் படித்த மாணவர்கள் நமக்கு சாப்பாடு போட்டாங்க பார்த்தீங்களா? நல்லா இருந்தா ஜனனி? சரி, நமக்கு வயறார திருப்தியாக எல்லாருக்குமே உட்கார வச்சு சாப்பாடு தரணும்னு சொல்லி சாப்பாடு போட்டாங்க. அவங்களுக்கு நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எங்கேயாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா எங்கள் ஸ்கூல் மாணவர்களுக்கு எஸ்ஆர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்மேட்டுப்பட்டிக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் தலைமை ஆசிரியர் முறையில் கேட்டுக்கொள்கிறேன்.
மாணவர்கள்ட்ட ஏதாவது குறை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கிடுங்க. இன்னும் இதே மாதிரி விழாக்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லபடியாக அமைத்து தந்த அனைவருக்கும் என் சார்பிலும் ஆசிரியர் மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கிய பழைய என்னுடன் படித்த பள்ளி மாணவர்கள், தோழர்கள், தோழிகள் அனைவருக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் இவ்விழாவுக்கு சிறப்பு அனுமதியாக கொடுத்த பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கிய அனைத்து முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள், கணித ஆசிரியர், வேதியியல் ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் அனைவருக்கும் எங்களது மாணவர்கள் சங்கமம் சார்பாக அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் வருடம் உங்களுக்காக ஏதாவது இந்த பள்ளிக்கு, நாங்கள் படித்த பள்ளிக்கு வருடம் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் சிறப்பாக செய்து கொடுக்கிறோம். 2008ஆம் ஆண்டும் செய்து கொடுத்தோம், 2010ஆம் ஆண்டும் செய்து கொடுத்தோம், இப்போது 2025ஆம் ஆண்டு. 25 ஆண்டுகள் கழித்தும் எங்களோட பள்ளிக்கு எங்களால் முடிந்த உதவி ஏதாவது நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். எங்களால் முடிந்த அளவிற்கு நாங்கள் செய்து கொண்டிருப்போம், இயன்றவரை செய்து கொண்டிருப்போம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நாள் வந்து ஆக்சுவலி நாங்கள் எங்களோட 3வது டைம் இது நடத்துகிறோம். 2003 நடத்தினோம், அப்புறம் 9 நடத்தினோம், அப்புறம் 25 இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். இது ஸ்பெஷலாக என்னென்னா, நாங்கள் முடிச்சுட்டு 25 வருஷம் ஆச்சு இந்த ஸ்கூல் விட்டு வெளியே போய். இங்கே இருக்கிற யாருமே எங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ யாருமே தெரியாது. ஒன்லே கோமதி டீச்சர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் +2 படிக்கும்போது ட்ரைனிங் பேசிக் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணும்போது அவங்கள பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து மூவ் பண்ணோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து டைமிங் கேட்கும்போது எங்குள்ள ஹெச்எம் வந்து கொஞ்சம் ரெக்யூர்மெண்ட்லாம் ரொம்ப சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்களோட ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி தருவோம். இப்போதைக்கு இது சடனாக பண்ணதுனால யாருக்கிட்டே இன்க்ளூடிங் அவங்க விருப்பப்பட்டவங்கள்ட்ட மட்டும்தான் கேஷாக வாங்கியிருக்கோம். அதர்வைஸ் எல்லாமே நாங்கள் வந்து பொருளாக தான் டொனேட் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதனால தான் நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ கிராண்டாக பண்ண முடியும். இந்த ஃபுட்டேவும் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபுட்டு கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே அவங்க வந்து அது 1 ஹவரில் முடிச்சிடலாம் சார், நீங்கள் டைம் எடுக்க வேண்டாம், பிளேட்டில் வச்சு அப்படி கொடுத்துடலாம், அப்படி மாதிரி எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க. இல்லை சார், இல்லை டீச்சர், நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே தான் ஸ்டூடெண்ட்டும் சாப்பிடணும்னு சொல்லி டீச்சர்கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஓகேன்னு வாங்கியிருக்கணும். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை சார். அதுக்கு முன்னாடி நடத்திருக்காங்க, அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாது, 12:30க்கெலாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிடணும் அப்படின்னாங்க. பரவாயில்ல டீச்சர், நான் அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 3 டேஸாக பர்டிகுலர் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஹெவியாக நான் இங்கே லோக்கலில் இருக்கிறனால கொஞ்சம் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம். ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட்டு பிப்ரவரியிலேருந்து கொஞ்சம் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தனால இந்த ப்ரோக்ராமும் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆச்சு. எங்களுக்கு டைம் ஒதுக்குன ஃபஸ்ட்டு ஹெச்எம்முக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் நான். அதை விட எங்களுக்கு முன்னாள் ஆசிரியர், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முன்னாள் ஆசிரியர்கள் வந்து அவங்களாம் வருவாங்கன்னு ஒரு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இருந்தாலும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் கம்பல் பண்ணி தயவுசெய்து உங்கள் பார்க்கணும், எங்கன்னா நாங்கள் பார்க்குறதுங்க இல்லை, என்னோடய பிள்ளைகளை பார்க்கணும், என்னோடய பிள்ளைகிட்ட காமிக்கணும்னு சொல்லிக்காண்டிதான் என்னோடய ஸ்கூல் பையனுக்கு லீவு போட்டு நீ கூட்டு வந்திருக்கிறேன் நான். அதனால் அந்த அம்மாட்டையும் சொல்லிடுவோம். அவன் அந்த எங்கள் நண்பர் சொன்ன மாதிரி செல்வக்குமார்லாம் சொல்லும்போது முதல் நாள் ஈவினிங் ஸ்கூல் விடும்போது தப்பு பண்ணால் மறுநாள் காலையில் கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்க. அந்த அம்மா பேசுகிறதா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அந்த காலையில் ஒரு ஜேவலஸ் பஸ் போகுமா, இப்போ போதும் அவங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 9:20 ஒரு பஸ் போகும். அந்த திசையை பாக்கி சாமி கும்பிட்டுருப்போம் அந்த டீச்சர் இன்றைக்கி வரக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நாங்கள் அன்றைக்கி ஹோம்ஒர்க் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தெரியாது, ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அது டெஃபினிஷன் அந்த என்ன சொல்லுவாங்க, மேக்ஸ் எல்லாம் எடுத்துக்காட்டு கணக்கு மட்டும் அம்மா போட்டுருவாங்க. பேலன்ஸ் நீங்கள் தாண்டா போடணும்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நாங்கள் முதல்ல நைட்டு ஃபுல்லாக மண்டையை உடச்சி இது பண்ணி எவனும் காமிக்க மாட்டான், சொல்லியும் தர மாட்டான். மறுநாள் அத்தனை பேர் 2 அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் டேலி பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே போவோம். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் இருக்க போய் தான் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்கள்கிட்ட நின்று பேசுகிற அளவுக்கு கூட எங்களோட கேப்பபிலிட்டி வந்து நாங்கள் கேத்ரூவ் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து இந்த லைஃப்பை, இந்த டைமை எதுவுமே நீங்கள் வேஸ்ட்டாக பண்ணிடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு, ஏன்னா நாங்கள் படிக்கும்போதே ஒரு காம்படிஷன் அப்படி இருந்தது. நீங்கள் வர்ற காலத்துக்கு எல்லாமே எஜுகேஷன் பேஸ் தான் எல்லாமே வரப்போகுது. சரிங்களா? தயவுசெய்து உங்கள் விளையாட்டெல்லாம் பார்ட்டாக ஒன்று வச்சுக்கிட்டு தயவுசெய்து சொல்லிக் கொடுக்குறத கொஞ்சம் டீச்சர்ஸ்க்குலாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கல்வி உங்களை தேடி வரும். நீங்கள் சரிங்களா? அவன் சொன்ன மாதிரி அவங்க கையை கட்டி போட்டதுனால நீங்கள் உங்கள் கை ஓங்கி இருக்குது. சில விஷயங்கள்லாம் இன்னும் உங்களேன்னு இல்லை, ஜென்ரலாக நடக்கிறத சொல்கிறேன் நான். எல்லாமே அப்படி இருக்குது. எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நல்ல பேரில் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் எங்களோட அழைப்பை ஏற்று எங்களோட படிந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் நன்றி. மற்றபடியும் எங்களை மைக் செட்டு சமையக்காரர் யாருன்னு இல்லைங்க, எங்கள் கூட படித்த எங்கள் நண்பர் தான்.
சரிங்களா. அவர் யாருன்னு தெரியாது. எங்கள் கூட படித்த 1 ஆஃப் தி +2 இதே தேர்ட் குரூப் தான் படித்தாங்க. அவங்களும் அந்த அண்ணாவும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறோங்க. மற்றபடி வேறு எதுவும் ரெக்யூர்மெண்ட்டு டீச்சர் வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தருவோம் டீச்சர். ஓகே, நன்றி மேம். என்ன காரணம்னா நம்மளோட வளர்ச்சி, ஒவ்வொருத்தரோட வளர்ச்சி, உங்களோட வளர்ச்சி இதுதான் முக்கியம். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் எந்தளவு கஷ்டப்பட்டு எந்தளவு முன்னேறி இருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்டேஷன் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. இந்த காலகட்டத்தில் எப்படி படிக்கணும், நாங்கள் காலகட்டத்தில் படித்தது வேறு, இப்போ வேறு. இப்போ நீங்கள் இந்த போட்டி உலகம் ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை விட அதிகமாக எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டால் தான் நிற்க முடியும். இந்த விழா சிறப்பாக அமைஞ்சதுக்கு எங்கள் நண்பர்கள் ஒரு 3 பேர் to 4 பேர் மிக முக்கிய பங்காட்டியிருக்காங்க. மதியழகன், ராஜேஷ் கண்ணன், அக்னி ராஜா, மாரீஸ்வரன், இவங்க வெற்றிவேல், இவங்க இல்லைன்னா இந்த விழாவே கிடையாது. எங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி செஞ்சு டீச்சர்ஸ்ட்டு, முன்னாள் மாணவர்கள், முன்னாள் டீச்சர்ஸ்கிட்டலாம் பேசி இந்த விழாவை இந்தளவு கொண்டு வரணுன்னா அவங்க இல்லைன்னா சான்ஸே கிடையாது. அவங்களுக்கு எல்லாரோட சார்பாக முன்னாள் மாணவர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. கூடியிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய ஏற்று வந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். மாணவர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடைய நிலைமை இருக்குது. அதிலேருந்து நீங்கள் மீண்டு வரணும்னா இன்றைக்கி இருக்கிற கரண்ட் அப்டேட்டட் டெக்னாலஜிஸை தெரிஞ்சுக்கிட்டு எஸ்பெஷலி டீச்சர்ஸ் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கனாலே நல்லபடியாக வந்துடுவீங்க. டீச்சர் திரும்ப ஹெச்எம் மேம்க்கு அதை கரெக்டாக சொன்னாங்க. நீங்கள் ஹெச்எம் மேம் ரொம்ப கரெக்டாக சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க பேச்சை கேட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக வரும். எங்களுக்கு மேலும் இந்த வாய்ப்பினை வழங்கிய ஹெச்எம் மேமுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பேர் செல்வகுமார். நான் கோசவுண்டு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். 6ஆப்புலேருந்து 10th வரைக்கும் இங்கே படித்தேன். மாணவருக்கு 3 வேண்டுகோள் தான் நான் வச்சுக்கிறேன். 1 சுய ஒழுக்கம், 2 ஆசிரியருக்கு அடிபணிதல், 3 ஒரு குறிக்கோள். நம்ம படித்து முடிச்சுட்டு லைஃப்பில் என்ன ஆக போகிறோன்னு ஒரு குறிக்கோளோடு படித்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு நிலையை அடைய முடியும். அதனால் மாணவர்கள் தாழ்மையான வேண்டுகோள், படிப்பு ஒன்றே தான் உங்களை உயர்த்தும். உங்கள் வாழ்க்கைக்கு படிப்பு ஒன்றே தான் வழிவகுக்கும். ஆகையால் எல்லோரும் மிக அருமையாக படித்து நல்ல நிலைக்கு போகுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன்னா முக்கிய காரணம் என்னுடைய கணக்கு ஆசிரியர். அவங்ககிட்ட வாங்காத நான் அடி இல்லை, எல்லாமே வாங்கி பயாலஜி சாரு, பிடி சார் இவங்க சொல்கிறத கேட்டு அடிபணிந்து அவங்க என்னதான் அடித்தாலும் எதுவும் பேசாமல் அவங்க சொல்கிறத கேட்டு வளர்ந்தால் தான் நாங்கள் எல்லாமே இந்த நிலைமை வந்திருக்கோம். ஆகையால் நான் பேசுகிறத பாதி பேர் இங்கே கேட்கவே இல்லை. இந்த வயசு நானும் இப்படி தான் இருந்தேன். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், நானே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். உங்களால் முடியும்னு நினச்சி படிங்க. வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு கண்டிப்பாக போவீங்க. நன்றி, வணக்கம். எக்குடி பிறப்பால் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றவரே மேல் வருக. எங்கோ ஒரு கிராமத்தில், குக்கிராமத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு பள்ளியில் படித்து ஆசிரியராகி ஒரு மாவட்டத்திற்கே அதிகாரி எங்கள் அம்மா முருகம்மா டீச்சர். அதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உட்காந்துருக்கலாம், எக்குடியாக இருக்கலாம், எப்பிறப்பாக இருக்கலாம். எக்குடியில் எப்பிறப்பால் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றவரே மேல் வருக. ஒரு மாவட்டத்தில் அந்த அம்மா எந்திரிச்சா எல்லா தலைமை ஆசிரியர், எல்லா ஆசிரியரும் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுத்தே ஆகணும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. அதை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். இங்கே உட்காந்துருக்க நினைக்கக்கூடாது. டீச்சரை மாதிரி இங்கே உட்காரணும், ஒரு மாவட்டமே எந்திக்கணும், எல்லா தலைமை ஆசிரியர் எந்திரிச்சு அம்மான்னு சொல்லணும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. ஈன்ற பொழுதின் பெருதுவோக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய்க்கும் தந்தைக்கு எது மகிழ்ச்சினா, தம்பி கவனி, உனக்கு தான் உன்னை மாதிரி தான் நான் இருந்தேன். ஒரு தாயும் தந்தையும் அந்த குடும்பத்தில் எந்த புள்ள பிடிக்குதோ அந்த பிள்ளையத்தான் கட்டி அணைச்சி முத்தமிடும். அதுக்காவது படி. என் மகன் இந்த வேலையில் இருக்கான், என் மகன் இந்த பணியில் இருக்கான், அதை பார்த்து சந்தோஷம் மேம்படுவாங்க. அதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஈன்ற பொழுதின் பெருதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த 2000 2002 இந்த
விழாவை சீரும் சிறப்புமாக எங்கோ ஒரு ஊரில் நத்தத்துப்பட்டி, மேட்டுப்பட்டி, கலுங்குப்பட்டிப்பட்டி, கோசுகுண்டு, வன்னிமடை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. மாணவர்கள்லாம் ஒற்றுமையோடு இருக்கணும். எந்த ஊர் அது இது இதெல்லாம் வந்து பள்ளிக்கூடத்தில் நாங்கள் பேசாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி எல்லாம் சேர்ந்து சிறப்பாக இருக்கும். அதனால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. இந்த மூன்றையும் நீங்கள் கடைபிடித்து நன்றாக படித்து எங்களைப் போல் நல்ல மனிதராக உயர்ந்த இடத்தில் வர வேண்டும். அந்த நாளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சார், நாங்கள் இந்த வேலையில் இருக்கிறோம் என்று உங்கள் ஆசிரியரை கைவிடுத்து சொல்கின்ற நாள் வரும். அந்த நாள் தான் உங்கள் வைராக்கியம், உங்கள் வெற்றி என்று கூறி இந்த வாய்ப்புக்கு ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்களோடு தோழர் தோழிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியும் வாழ்த்தும். நல்லா கைதட்டுங்க. கைதட்ட கேட்டு வாங்கிக்கணும். இறுதியாக எங்கள் மதியழகன் வாங்க. இவர் தான் ரொம்ப ரெடி பண்ணுறதுக்கு முக்கிய காரணம். பார்த்துங்க, இந்த விழாவை வந்து நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இங்கே இருக்கிற 12th பசங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சின்னதாக ஆரம்பித்தோம். இந்த வருஷம் 25th இயருங்கிறதுனால சரி கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு 6 monthsக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை பற்றி எங்கள் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாமா, யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னு எங்கள் பசங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்குறப்ப பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிரீன் சிக்னல் வந்தது. அதை பேஸ் பண்ணி லாஸ்ட்டு பிப்ரவரியிலேருந்து இந்த ப்ரோக்ராமுக்கான சின்ன சின்ன வேலைகளாக பண்ண ஆரம்பித்து ஜூன் மந்த் வந்து நம்ம தலைமை ஆசிரியர் மேடம் அவர்களை வந்து கேட்டோம். இந்த மாதிரி நாங்கள் ஆகஸ்ட்டில் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணது, டேட்டு ஃபிக்ஸ் பண்ணது கூட பார்த்திங்கன்னா August 15th வந்து ஃப்ரைடே ஹாலிடே. நம்ம இருக்கன்குடி மாரியம்மன் திருவிழா வந்தது. சாட்டர்டே கோகுலாஷ்டமி லீவு, சண்டே லீவு. ஸோ மண்டே ஒரு நாள் லீவு போட்டால் 4 நாள் லீவ் வரும். அப்படிங்கிறதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். ஒரு சின்ன வருத்தம்னா இவளெல்லாம் பண்ணோம். எங்கள் பசங்க வரேன்னு சொன்னவங்க ரொம்ப பேர் வர முடியல. நாளன்னைக்கு மந்த்லி டெஸ்ட் இருக்குது பசங்களுக்கு, அடுத்த வாரம் காலாண்டு பரிசு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வர முடியல. அது ஒரு சின்ன வருத்தம் தான். மற்றபடிக்கு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த இந்நாள் தலைமை ஆசிரியர் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள் பழனிசாமி சார், மூர்த்தி சார், கெமிஸ்ட்ரி சார், மனோகரன் சார், முருகம்மா டீச்சர், தமிழம்மா கிறிஸ்டி டீச்சர் எங்களோட அழைப்பை ஏற்று ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி கூட நாங்கள் சொன்னோம், இமீடியட்டாக வாரம் சொன்னாங்க. அவங்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கான அனைத்து செலவினங்களுக்கும் நிதி உதவியும் உடல் உழைப்பு மற்றும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுத்த எனது அருமை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த மாணவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், உங்களோட வாழ்க்கை உன் கையில் தான், உன் வாழ்க்கை உன் கையில். இந்த ஒரு பழமொழியை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு. உங்கள் அப்பா அம்மாவோ, உங்கள் டீச்சர்ஸோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ காரணம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு நல்லா இருக்க போகிறீங்க. இப்போ ஜாலியாக இருந்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட போகிறீங்க. இதுதான் உலகத்தோட நியதி. ஸோ படிக்க வேண்டிய காலத்தில் படிங்க, நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய டயத்தில் காலேஜ் டயத்தில் என்ஜாய் பண்ணுங்கள். 12th வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா நல்ல காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நல்ல காலேஜுக்கு போனீங்கன்னா நீங்கள் காலேஜில் இதில் டிவியில் சினிமாவில் பார்க்குற மாதிரி நல்ல காலேஜில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். 8 பீரியடில் 2 பீரியட் தான் இருக்கும், மீதி 6 பீரியட் ஃப்ரீ தான், நீங்களே படிச்சுக்கலாம். சரியாக படிக்கலைன்னா சாத்தூர், அருப்புக்கோட்டை இந்த மாதிரி நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் போவீங்க, 8 மணி நேரம் படிப்பீங்க, சுற்றுவீங்க, இப்படியே தான் போகும். இப்போ ஒரு 4 வருஷம் 12th வரைக்கும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நல்ல காலேஜுக்கு போகலாம். அடுத்த காலேஜ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா செட்டில் ஆகிடலாம். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்கள் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ குறை சொல்லி எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், ஹையர் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வேணும்னா யாருனாலும் எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட 3 நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம் எங்கள் போஸ்டரில். எங்கள் பசங்க எல்லா ஃபீல்ட்லையும் இருக்காங்க. இன்ஜினியரிங்கில் இருக்காங்க, பெரிய லெவலில் ஐடியில் இருக்காங்க, கேட்டரிங் டெக்னாலஜியில் இருக்காங்க. ஸோ உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இப்போ நான் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எந்த ஊரில் எந்த உதவி வேணாலும் எங்களால் ஏற்பாடு பண்ணி தர முடியும். ஸோ நீங்கள் நல்லா படிங்க, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். உங்கள் அண்ணன் அக்காமார்கள்லாம் இருக்கோம். ஸோ யாராவது இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி இன்ஜினியரிங் ரிலேட்டடாக டவுட் இருக்குது, என்ன படிக்கலாம், எங்கே வேலைக்கு போகலாம், என்ன படித்தா என்னதுன்னு வேணும்னா எங்கள் பேட்ச்லேயே ஒரு 4 இன்ஜினியர் இருக்கோம். எல்லாருமே ஓரளவுக்கு வெல் செட்டில் ஆனவங்க இருக்காங்க. இந்தியாவிலே இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இன்ஜினியரிங் படிக்கணும்னு யாராவது ஃபீல் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் A to Z நான் சொல்கிறதுக்கு ரெடி. ஓகேங்களா? இன்ஜினியரிங்கில் 20 கோர்ஸ்க்கு மேலே இருக்குது. எந்த கோர்ஸ் படித்தா எங்கே போகலாம், என்ன வேலை இருக்குது, எந்த காலேஜில் படித்தா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்,
அந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் ரிலேட்டட் எதுனாலும் டவுட் இருந்தால் டென்த்துக்கு மேலே இருக்கிற பசங்க யாருனாலும் பேசுங்க எங்ககிட்ட. எங்களால் முடிஞ்சது உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இதுதான் என்னோடது, அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு தெரியல பேசுறது எப்படின்னு. நன்றி. முதல் பார்த்த டூரிங் சினிமா, முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி, முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு, முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு, முதல் போன சிக்கு புக்கு பயணம், முதல் அழுத சிநேகிதன் மரணம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, முதலாக பழகிய நீச்சல், முதலாக ஓட்டிய சைக்கிள், முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர். முதலாக அப்பா அடித்தது, முதலாக சாமிக்கு பயந்தது, முதலாக வானவில் ரசித்தது, முதலாக அரும்பிய மீசை, முதலாக விரும்பிய இதயம், முதலாக எழுதிய கடிதம், முதலாக வாங்கிய முத்தம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல, தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில, நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள, என் நண்பன் இருக்கிற வராயில் எனக்கு கவலை இல்ல. That's a brilliantly acrobatic save. Xhaka's corner, Giroud! அந்த கல்லூரி நாட்களில நாங்க காலேஜ் போகையில, பட்டி தொட்டி எல்லாம் வட்டி போட்டுடும், ஓட்டி கடை போதவில்ல. செட்டிக்குள்ள செட்டும் இல்ல எங்களை போல, நட்புக்குள்ள பிரச்சனை தான் வந்ததே இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில, என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள, என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, காசு இல்லாதவனுக்கு கனவு இருந்து புண்ணியம் இல்லப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. என்ன மச்சானை நீ யாரை கூப்பிடுவ நண்பா, திரும்பி வாடா. நட்பே துணை, நட்பே துணை.
பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்டும் பாவலர் கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து கொழுந்த வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து மறந்து மறந்து மறந்துடாம புதிய பாட்டு பாட சொல்லி கண்ணால 100 பதம் போடுகிற பொம்பள உள்ளூர ஊறுதடி தேன் போல கண்ணால 100 பதம் போடுகிற பொம்பள உள்ளூர ஊறுதடி தேன் போல பாசம் பாட்டு கட்டும் பாவலர் ஆட விளையாட நான் நேட ஆகட்டுமா கூட உன கூட ஒரு மாலை போடட்டுமா பாசமுள்ள பாண்டியர் பாட்டு கட்டும் பாவலர் கொழுந்து வெத்தலை எடுத்து எடுத்து கொழுந்த கையில கொடுத்து கொடுத்து நித்திரைய விட்டு புட்டு நேரமெல்லாம் சுத்தனமே பட்டழகே பெட்டகமே பட்டு வச்ச ரத்தினமே நித்திரைய விட்டு போட்டு நேரமெல்லாம் சுத்தனமே கட்டான காலையிலும் காண இந்த அம்பள நிக்காம கனவு வரும் உன்னால கட்டான காலையிலும் காண இந்த அம்பள நிக்காம கனவு வரும் உன்னால கல்யாணம் தான் நேரம் தான் ஹை 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 விளையாட நான் நேட ஆகட்டுமா கூட உங்க கூட ஒரு மாலை போடணுமா பாசமுள்ள பாண்டியர் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித் திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித் திரி